உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும்போது, when you are under that blessing, நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் சிறப்பானதாய் மாற்றுவார். நீங்கள் உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் கிங் அபிஷேகம். நீங்கள் காலேஜில் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலில் இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு அட்டெண்டராக இருக்கலாம், இல்லை ரயில்வேல இருக்கலாம், இல்லை வேறு இதில் சொல்லுங்கள் பேங்க்கில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதிகள் பார்ப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படி தெரியுமா பார்த்தான், எப்படி கண்டுபிடிச்சான் தெரியுமா? அந்த எஜமா அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் அவன் செய்கிற யாவையும் சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கு. அவனோட ஒவ்வொரு டச்சும் மாஸ்டர் டச்சாக இருக்கு. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் பார்க்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்க, நீ வேலை பார்க்குற இடத்துல உங்கள் எஜமானர்லாம் உங்கள் கவனிக்கலன்னு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அப்படி நினைக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கேமரா வழியாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது இல்லை. நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் உங்களுடைய வேலைகள் உங்கள் எஜமானனால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. நானும் ஒரு ஆஃபீஸில் எம்டியாக இருக்கிறத வச்சு சொல்கிறேன். என்னை கவனிக்கலை நீ நினச்சின்னா உன்னை நீயே ஏமாற்றிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். ஒரு மார்ஜின் கோடு போடும்போது கூட நீங்கள் போட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த எஜமானன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார், நான் கொண்டு வந்து கேட்பார், இந்த கோடு யார் போட்டதுன்னு. இந்த சோ இந்த அக்கா போட்டாங்க, இந்த அம்மா போட்டாங்க, மைண்டில் அப்படியே ஓரத்தில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். இப்படி ஸ்டோர் ஆகிட்டே வரும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நீங்கள் நினைக்கவே கூடாது இது நம்ம கவனிக்கப்படாது. இல்லை, நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். இப்படித்தான் யோசேப்பு கவனிக்கப்பட்டான். அவன் செய்கிற ஒவ்வொன்றும் சக்ஸஸாக வரும்போது ஹையர் ஆஃபீஸியெல்லாம் டக்குன்னு வந்து சூப்பர் கிளப்பிட்டீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் க்ளீனாக பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறான், அவன் செய்கிறதெல்லாம் கரெக்டாக முடியுதுன்னா. இது வந்து எம்டி ரூமுக்குள்ளே பேசுனது, யோசேப்புக்கு தெரில. ஆனால் தேவன் அதை பார்க்குறாரு. இவன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வர்ற வரைக்கும் அவன் செய்கிறதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம். நான் சொல், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும்போது, when you are under that blessing, நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் சிறப்பானதாய் மாற்றுவார். என் கூட எப்பவுமே ஒரு 10-12 பசங்க இருக்கிறாங்க, 15 வருஷமா இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து பார்த்துருக்கேன். ஆனால் சிலரை அவன் வந்துட்டு போனானா அப்படின்றது, அவன் போன பிறகு நான் வந்தேன்னா எனக்கு தெரியும் அவன் வந்துட்டு போனானான்னு கேட்பேன். ஏனென்றால் அவர்கள் மீது ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படி உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம் இன்றிலிருந்து அது ரிலீஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்காங்களேன், நல்லா ஒரு நிமிஷம். அது எப்படின்னா, உங்கள் மேலே இருக்க ஒரு கிரேஸ் என்னென்னா, நீங்கள் சக்ஸஸ் ஆனதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லலை, நீங்கள் செய்கிறதெல்லாம் அவர் சக்ஸஸாக மாற்றிக்கிட்டே வருவாராம். நீங்கள் அவர் உங்க கூட உட்காந்துட்டு, தம்பி நீ அதை செய்யாத இதை செய், இதை செய்யாத அதை செய், இப்படிலாம் உட்காந்து கடவுள் பேசிகிட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வாராம், சொல்லிட்டு போயிடுவாராம், அவன் என்ன பண்ணாலும் அதை சக்ஸஸ் ஆகிக்கிரு அப்படின்ட்டு போயிடுவாராம். நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் அதை சக்ஸஸாக மாற்றுறதுக்கு பரலோகமே உங்கள் கூட நிற்கும். ஆமாம், நீங்கள் அந்த ப்ரெசன்ஸில் இருக்கும்போது, நீங்கள் அந்த பிளெஸ்ஸிங் கீழே இருக்கும்போது, நீங்கள் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய மாட்டீங்க. உங்கள் மனசு அதை ஒத்து வராது. என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வாய்ப்பு, உங்களுக்கு வந்து ஒரு வேலையை செய்வதற்கான பல வாய்ப்புகள் வந்தாலும் உங்கள் மனசு எல்லாத்தையும் செய்ய ஒத்து வராது. ஏன்னா அப்படின்னா என்னென்னு அர்த்தம், நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஆசீர்வாதத்து கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஆசீர்வாதத்து கீழே இருந்தால் எல்லாத்தையுமே கமிட் பண்ண மாட்டீங்க. இல்லை இது வேண்டாம் அது வேண்டாம் அதை மட்டும் செய்வோம் அப்படின்னு செய்வோம். கரெக்டாக நீங்கள் செய்கிறது சக்ஸஸ் ஆகிடும். இப்போ என் லைஃப்பில் வந்து என்ன பாருங்கள், வந்து பல இடங்கள்லேருந்து அழைப்பு வரும், பல நாடுகள்லேருந்து வரும்.
ஆனால் என் மனசு சொல்லும் அது வேண்டாம், இது வேண்டாம், இல்லை அதனால் நல்லா இருக்குன்றா, இன்னொரு நாள் சுற்றி பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் சொல்கிற மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்ண போகிறே சுற்றி பார்க்க போகிறேன், இல்லை ஊழியம் தான், இப்போ உனக்கு ஊழியம் அங்கே இல்லை. அப்போ என் மனசு என்ன செய்யுது, ஆசீர்வாதத்து கீழே இருக்கும்போது சரியானதை மட்டும் தேர்வு செய்கிறது. அப்போ நம்ம செய்கிறது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.